ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போமானால் எந்த ஒரு மனிதனுக்கும் சத்துருக்களோ, அவனை சபிக்கிறவர்களோ, அவனை பகைத்து வாழ்பவர்களோ, அல்லது அவன் நாமத்தை நிந்திக்கிறவர்களோ, அவனை துன்பப்படுத்துகிறவர்களோ இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடுமா? இல்லை என்பது தான் உண்மையாகும். எல்லாருக்கும் நல்லவனாக வாழ எந்த ஒரு மனிதன் முயற்சித்தாலும் அது கூடாத காரியமே ஆகும். ஒருவேளை சத்துருக்களை நான் சத்துருக்களாக வெறுப்பதில்லை, என்னை பகைக்கிறவர்களிடம் பகைமை உணர்வை காட்டுவதில்லை, என்னை நிந்திக்கும் மக்களை திரும்ப நான் அவர்களை நிந்திப்பதில்லை, எனக்கு விரோதமாக துன்பத்தை என் வாழ்விலே கொண்டு வரும் மக்களுக்கு நான் துன்பத்தை கொண்டு வருவதில்லை என்று ஒருவேளை கூற முயற்சிக்கலாம். ஆனால் சத்துருக்களை நாம் சிநேகிக்க கூடுமா? நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நம் மனம் வருமா? நிந்திக்கிறவர்களுக்கோ துன்பப்படுத்துகிறவர்களுக்கோ ஜெபம் பண்ண நம் உள்ளம் அனுமதிக்குமா? இயலாத இந்த நிலைமையை மாற்றி தேவ அன்பின் வாழ்வின் முறையை இவ்வுலகில் தம்மை பின்பற்றும் மக்கள் வாழ்ந்திடவே வழிகாட்டியாக, வழிநடத்த உதவியாளராக தாமே வாழ்ந்து காட்டிய அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் பின்னே வாருங்கள், என் வழியே வாருங்கள் என அன்போடு அழைக்கிறார். ஆம், இது நம்மால் கூடாத ஒரு காரியம். இந்த அற்புதமான அன்பின் வாழ்வுக்குள்ளாக நாம் வாழ்வது எளிதே அல்ல. கடினமான இந்த அன்பின் பாதையிலே நாம் வாழத்தக்கதாக அவர் தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் எந்த விதமான ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவருடைய அடியார்கள் என பணி செய்து கொண்டிருந்தாலும், இதிலே நாம் தவறி போவோமானால் முற்றிலும் வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையிலே தான் காணப்படுவோம். நிலைமை மாறத்தக்கதாக அன்போடு அழைக்கும் ஆண்டவரை பின்பற்றி அவர் பாதம் பணிந்து அவர் உதவி பெற்று வாழ்வோமா? ஆமேன். God bless you.